முதலாம் ஆதித்ய சோழன் வலுவான சோழ நாட்டை உருவாக்கியிருந்தார். அவரது மகன் முதலாம் பராந்தக சோழன். பராந்தக சோழன் தென்னிந்தியாவில் சக்திவாய்ந்த சோழப் பேரரசை உருவாக்க வேண்டும் என்ற கனவுடன் இருந்தார். பராந்தகன் முடிசூடியதும் அவருக்கு முதல் சவாலாக மதுரை பாண்டியர்கள் இருந்தனர். இரண்டாம் மாரவர்மன் ராஜசிம்மன் இலங்கை அரசர்களுடன் கூட்டணி வைத்து சோழர்களுக்கு ஆபத்து விளைவித்தார். ஆனால் பராந்தகன் எதிரிகளை தாக்க தயங்காதவன். விராலையூரில் நடந்த கடுமையான போரில் பராந்தகன் நேரடியாக முன்னிலையில் இருந்து போரிட்டார். சூரியன் மறையும் நேரத்தில் பாண்டியர் படை முறியடிக்கப்பட்டது. இரண்டாம் மாரவர்மன் ராஜசிம்மன் இலங்கைக்கு தப்பி ஓடினார். சோழர்கள் மதுரையை கைப்பற்றினர். இந்த வெற்றியால் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற பெருமைமிக்க பட்டத்தை பெற்றார். மதுரையை கைப்பற்றிய பிறகு பராந்தகன் தன்னுடைய அரசை வலுவாக்க மும்முரமானார். கொங்கு நாடு மற்றும் தொண்டை நாடை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். அவர் வீரன் மட்டுமல்ல, முக்கியமான நிர்வாகியும் ஆவார். அவரது ஆட்சியில் வணிகம் செழித்து தமிழ் கலாச்சாரம் மலர்ந்தது. நிலம் மற்றும் வர்த்தகத்தில் மாற்றங்களை செய்தார். அவருடைய அடுத்த இலக்கு வடக்கு ராஷ்டிரகூடர்களை வீழ்த்துவதே. ஆனால் 949 தக்கோலத்தில் நடந்த போர் அவருக்கு கடுமையான சவாலாக அமைந்தது. ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் படையுடன் மோதினார். பல நாட்கள் கடுமையான போரில் சோழப் படைகள் போராடின. ஆனால் பராந்தக சோழனின் மகன் ராஜாதித்த சோழன் போர்க்களத்தில் வீழ்ந்தார். இது பராந்தகனுக்கு பேரிழப்பு. போரில் சோழர்கள் பின்னடைந்தனர். ஆனால் தெற்கிலிருந்த சோழப் பேரரசை அவர் பாதுகாத்தார். சுமார் 48 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு முதலாம் பராந்தக சோழன் மறைந்தார். ஆனால் அவர் சக்திவாய்ந்த சோழப் பேரரசை உருவாக்கி தனது பெயரை வரலாற்றில் பதித்தார். அவரது கனவான சோழப் பேரரசை அவரது பரம்பரையில் வந்த முதலாம் ராஜராஜ சோழன் சாத்தியமாக்கினார். இன்றும் பராந்தக சோழன் முதன்முறையாக சோழ நாட்டை பேரரசாக மாற்றிய அரசன் என்ற பெருமையை பெற்றிருப்பார். மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியை பின்தொடரவும்.